வேதாகமும் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் 39வது நாளுக்கு அன்போடு வரவேற்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ. இந்த வசனத்துடைய பின்புலம் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான டீச்சிங்குடைய மலை பிரசங்கம் 6வது அதிகாரம் 5வது அதிகாரம் மிக முக்கியமான காரியங்களை எல்லாம், ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் டீல் பண்ணிவிட்டு அடுத்ததாக எதை கேட்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு 7வது அதிகாரம் வரும்போது எப்படிப்பட்ட ஒரு நபராக மற்ற உலகத்தாருக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக இந்த அதிகாரம் நமக்கு போதிக்கிறது. பல கேள்விகளை ஆண்டவர் ஜனங்களை பார்த்து கேட்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற தகப்பன் தன் மகனுக்கு அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா என்று சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவரே பதில் சொல்லுகிறார். அப்படி உலகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட தகப்பனே நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது நான் பரம தகப்பனாய் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய மகனுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பதை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 39வது கல் என்னவென்று சொன்னால் கொடுக்கும் கல், கிவிங் ஸ்டோன். ஆண்டவர் எதையெல்லாம் கொடுப்பார், எப்படி கொடுப்பார், எப்படி அவரிடத்தில் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது இந்த வசனத்தை நாம் அதன் ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்தில் போதிக்கிறார். உலகத்தின் தகப்பனுக்கும் ஹெவன்லி ஃபாதர் பரம தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இந்த அதிகாரம் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. முதலாவது, உலகத்தின் தகப்பன் இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த உலகத்தின் தகப்பன் முதலாவது ஜட்ஜிங் அதர்ஸ், நியாயம் தீர்க்கிற ஒரு நபராக இருக்கிறார். மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு நபராக இருக்கிறார். ஜட்ஜிங் அதர்ஸ், ஒருவேளை சரியா இருக்கிறா, சரியே இல்லை, இவன் கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நியாயம் தீர்க்கிற ஒரு தகப்பன், எடை போட்டு பார்க்கிற ஒரு தகப்பன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் இது அதிகாரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இரண்டாவது, ஹிப்போக்ரைட்ஸ், மாயக்காரர் என்று சொல்லுகிறார். ஸோ பயங்கரமான ஒரு காரியமான ஒரு மாயக்காரரான வாழ். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்க் போட்டு பேசுகிற, அவனுடைய வார்த்தையிலையும் அவனுடைய செயல்களிலுமே நோ கனெக்ஷன் இருக்காது. அப்படிப்பட்ட உலகத்தின் தகப்பனை இந்த இடத்துல குறிப்பிடுகிறது. கடைசியா பார்க்கும்போது பொல்லாத மனுஷன் என்று சொல்லுகிறார். செய்யறதெல்லாம் அட்டூழியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இப்படிப்பட்ட உலகத்தின் தகப்பனே தன்னுடைய மகனுக்கு, தான் பெற்ற மகனுக்கு அவன் கேட்கிற நல்ல விஷயத்தை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட பரமபிதா அப்படின்னு சொல்லும் போது, பரமபிதாவுடைய கேரக்டர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அன்புள்ளவர். தகப்பனாரே அன்புதான்ல. ஸோ தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தார். அவருடைய அன்பு யோவான் 3:16 பார்க்கிறோம். மிகப்பெரிய அன்பு என்று சொல்லி, அதிகாரமிக்கவர், ஆளுமை கொண்டவர், அதே டைம்ல சுப்ரீம் பவர், வல்லமை உள்ளவர், தன் வார்த்தையாலே உலகத்தை படைத்தவர், தன்னுடைய அண்ட சராசரங்களை தன்னுடைய ஆளுமை கீழே கொண்டு வந்தவர், பயங்கரமான ஒரு ப்ரொடெக்டர். அவர் ஒரு பாட்டை நம்மளை வணையக்கூடியவர், கிவர். எது கேட்டாலும் உலகத்துல என்ன காரியத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் கொண்ட ஒரு காட். ரைச்சஸ்னஸ்ல நீதி உள்ளவர், நியாயாதிபதியாக இருப்பவர், நமக்கு ப்ரொவைடராக இருப்பவர், தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்படி அவரை பற்றியான கேரக்டரை சொல்லிக்கொண்டே போகலாம். உலகத்தின் தகப்பனுக்கும் இந்த பரம தகப்பனுக்கும் வித்தியாசம் உண்டு. யாரிடத்தில் நாம் கேட்கிறோம் என்பதை முதலாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்கிறவர் இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுடைய ஆல்மைட்டி அந்த காடு கிட்ட நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படி கேட்கிறோம், அந்த கேட்கிற விதங்கள், அந்த கேட்பதற்கான அர்த்தம் என்ன? பெட்டிஷன். ஸோ நமக்கு ஏதோ ஒரு காரியங்களை பெட்டிஷனாக அவர் சமூகத்தில் போய் கேட்கிறோம். என்ன கேட்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஒரு பெட்டிஷனை கொடுக்கும் போது இன்ஃபீரியர் டு சுப்பீரியர், தாழ்விலிருந்து, நான் தாழ்மை உள்ளவன், தாழ்விலிருந்து உயர்வாக இருக்கிற அந்த தேவனிடத்தில் கேட்கும் போது நம்முடைய வார்த்தைகளோ நம்முடைய ஆட்டிடியூடோ பிஹேவியர் நம் குறிப்பாக பல மாற்றங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய இன்ஃபீரியாரிட்டி,
நம்முடைய தாழ்வை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர் சுப்ரியாரிட்டி. அப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவர் சமூகத்தில் நாம் போக வேண்டும். இன்னொரு காரியம், அந்த ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லும்போது கேட்பது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ இந்த கேட்கிறது என்பது தேவையை கேட்பது, மூல பாஷையில சொல்றது தேவையை கேட்பது என்று சொல்லி, அல்லது என்கொயர்னா விசாரிப்பது. இந்த ரெண்டு காரியம் தான். ஒன்னு தேவை, தேவை வேற, வாண்ட் வேற. இன்னொரு இன்கொயர், விசாரிப்பது. அன்றுவரை இது இப்படிப்பட்ட சம்பவமா இருக்கு, இது என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், நீங்க எங்களுக்கு காண்பித்து கொடுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சமூகத்துல கேட்பதற்கு கேட்கிறவன் இந்த ரெண்டு காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று அசூரன்ஸ் ஆஃப் த வெல்கம், அதாவது ஷுவரா ஆண்டவர் நமக்கு தருவார், நிச்சயமா தருவார், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அப்படின்னா அது எப்படி கிடைக்கும்னு சொன்னா, மிக முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, என் தகப்பனார் எந்த மூட்ல இருக்கிறாரு, அவருடைய இப்போ எந்த டைம்ல இது கேட்டா கிடைக்கும்னு சொல்லி அவரை பத்தி அதிகமாய் தெரிந்தவர்களுக்கும் அவரை பற்றி புரிந்தவர்களுக்கும் இந்த அசூரன்ஸ் ஆஃப் த வெல்கம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த விசுவாசம் அதிகமாக இருக்கும். என் தகப்பன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளக்கூடாது. கொடுக்கும் கல்லை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதை கொடுப்பார், எதை கொடுக்க மாட்டார், அவருடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற எல்லா சூழ்நிலையும் பற்றி அந்த அறிவு நம்ம அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டவரை தெரிந்தவர்களும் ஆண்டவரை புரிந்து வைத்தவர்களும் ஜெபத்தில் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வார்கள். இரண்டாவது காரியம் அக்கார்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் வில், அதாவது என்னன்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தின்படி, அந்த காரியத்தின் அடிப்படையில தன்னுடைய தேவைகளை கேட்பவர்கள். இந்த காட்ஸ் வில் என்று சொல்லும்போது டிசையர் அல்லது டிசிஷன். தேவன் இதுல எப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவராயிருப்பார். நம்முடைய தேவை ஒரு தேவையா இருக்கலாம். அந்த தேவையை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் போது ஆண்டவர் இதற்கு எப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவராயிருப்பார். அவர் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி காரியமா இல்ல, நல்ல சிரிப்போடு அதை வரவேற்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொண்டவராயிருக்கிறார். அவருடைய டிசிஷன் என்னவா இருக்கும், அவருடைய முடிவு என்னவாக இருக்கும். ஆண்டவர் இதை விரும்ப மாட்டார் என்று சொன்னால் அதை கேட்கக்கூடாது. இப்படிப்பட்ட நபர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுல மிக முக்கியமான குட் திங்ஸ் என்று சொல்லும் போது பியூட்டிஃபுல்லை பத்தி பேசுது, பிளஸ்ஸிங்கை பத்தி பேசுது, ஹெல்த்தியை பத்தி பேசுது. அதாவது குட், நல்ல ஈவுகள் என்று சொல்லும் போது அது அழகானது, யாருமே அது அசிங்கமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது, அது ஹெல்த்தியான ஒன்றா இருக்கு, பெனிஃபிட், எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதை தான் பரமபிதா நமக்கு தருவார். ஸோ கொடுக்கும் கல் என்று சொல்லி எதை வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடாது. அது அழகா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஹெல்த்தியா இருக்கணும், பெனிஃபிட்டடா இருக்கணும். ஸோ நல்லது எது கெட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவே மனுஷங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்ற ஒரு பெரிய கமாண்ட்மெண்ட்டை நம்ம தருவார். கொடுக்கும் கல்லை கொண்டு நாம் நிறைய காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் மனிதர்களுக்கு விதைக்க அழைக்கப்படுகிறோம். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒன்று, பரிசுத்தமானதை கொண்டு நாய்க்கு போடாத. இந்த நாய்க்குடைய கேரக்டர் என்ன சொன்னா, கிரிட்டிசிசம் அண்ட் கன்ஃபியூஷன். இந்த கன்ஃபியூஷனோட கிரிட்டிசிசமோட தயவு செஞ்சு இருக்காத. இந்த காரியத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு அது தடையா இருக்கும். அடுத்த காரியம் சொல்றாரு, முத்துக்களை பஞ்சி முன் போடாதன்னு சொல்றாரு. இந்த முத்துக்கள் என்பது ஞானம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய வெல்த். இந்த காரியத்தை கொண்டு அசுத்தமான அந்த அன்கிளீனான அகைன் திரும்ப செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்யாத. நீ பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரெண்டு காரியம் தடையா இருக்கிறது. ஒன்று கன்ஃபியூஷன் அண்ட் கிரிட்டிசிசம், அல்லது அன்கிளீன். இந்த காரியத்தை நீ உங்களுடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொண்டு இந்த தெய்வத்தை அறிந்து கொண்டு அவர் சமூகத்தில் எதை கேட்க வேண்டும், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறிவீர்கள் என்றால் கொடுக்கும் கல் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். God bless you.